ஜனமே, நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நின்று விட வேண்டும். நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க எந்த மனுஷன் பட்சத்தில் நின்றக்கூடாது, கர்த்தருடைய பட்சத்தில் நின்று விட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற மீடியேட்டர்கள். அல்லேலூயா. அதனாலே ஸ்தோத்திரம், இவர் எனக்கு வேணும் இவர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நாம் நிற்கக்கூடாது. நம் கர்த்தருடைய பட்சத்தில் நின்றால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நியாயத்தை, கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வேதத்தை கரெக்டாக பேசுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தேவன் கர்த்தருடைய பட்சத்திலே நாம் நிற்க தேவன் எப்பொழுதுமே நான் தான் பாருங்க, என்னுடைய பழக்கம் என்னன்னா, எந்த விசுவாசி பிடிச்சது எந்த விசுவாசி பிடிக்கல அவன் பட்சத்தில் நிற்கவே மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் எங்கிட்ட எதை பேசுறார், அந்த பட்சத்தில் நாம் நிற்கும் போது நாம் எப்பொழுதுமே மீடியேட்டராக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைவிட்டு கொண்டே இருப்போம். இல்லையா? அதனால நிச்சயமாய் நம்ம கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பட்சத்தில் நிற்கிறவர்கள், கர்த்தர் சொல்லுவதை நாம் சொல்லுகிறவர்கள். அப்படி சொல்லும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.